வணக்கம் நண்பர்களே. என்னோட சொன்னால் இண்டையிலிருந்து நம்மளோட என்ன சொல்கிறேன் எல்லா மரத்துக்கான அட்டும் போஸ்ட்டுகளும் வந்து ஃபஸ்ட்டு இருந்து போட்டுக்கொள்ள போகிறேன். அதில் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக காட்ட போகிறது என்னென்னா, நம்மளை நான் பலாக்காண்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே போல் இன்றைக்கும் பலாக்காண்டில் இருந்து நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டாக வந்து செண்பக வரிக்கனில் 2 சைஸ் பிளான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரியே 2 சைஸ் கண்டு இருக்குது. ஒன்று 250 ரூபா சைஸ், அதாவது ஒட்டு கண்டு தான். கிளியராக விளங்கும் பண்ணியிருக்கேன். ஒட்டு கண்டு தான். இது 250 மாதிரி வரும். இப்போதைக்கு கைவசம் 3 கண்டு தான் இருக்குது. இனி வந்து ஸ்டாக் வந்தால் தான் 4 கண்டு மாதிரி இருக்குது. ஸ்டாக் வந்தால் தான் நான் உங்களுக்கு திருப்பி சொல்லுவேன். இப்போ இந்த ப்ரைஸுக்குரிய கண்டு 4 தான் இருக்குது. அடுத்த தரம் விலை கூடி வரலாம், குறைய வரலாம். ஆனால் இப்போ இந்த விலைக்குரிய கண்டு 4 இருக்கிற வடிவா சோல்ட் அவுட் ஆகிட்டுன்னு சொன்னால் திருப்பி வந்து அடுத்த பிளான் என்ன ப்ரைஸுக்கு வருதோ அதுதான் அந்த ப்ரைஸுக்கு தான் வரும். சரியா? அடுத்தது வந்து இதே மரத்தில் 1650 ரூபா கண்டு கிட்டத்தட்ட பாருங்க, இந்த இப்படி கிலோ விட்ட மாதிரி வரும். அதுபோல் தண்டை மொத்தத்தை பார்த்தா தெரியும். இது வந்து அந்த சின்ன கண்டை விட தண்டை மொத்தமாக தான் வரும். ரெண்டுமே ஒட்டு கண்டு தான். இது வந்து 250 ரூபா கண்டுற சைஸ் வந்து 1 அடி, 1லேருந்து அனிமா 1 அடி கண்டு தான் வரும். அவங்களை பார்த்தாலே தெரியும் நான் அளவு காட்டக்குள்ள. அடுத்தது வந்து இது வந்து கிட்டத்தட்ட 2 அடி உயரம் பார கண்டு. இதில் வந்து இப்போதைக்கு 4 சைஸ் தான் இருக்குது. ஆனால் நெக்ஸ்ட் டைம் வரக்குள்ள வந்து இந்த சைஸுக்குரிய பிளான் வராது. அதே போல் பட்ஜெட்டுக்குள்ளே பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, அதாவது இந்த ப்ரைஸ் செம்பவரிக்கணும் இந்த சைஸ் ஓகேன்னு நினைக்கிறவங்க கைவசம் 4 கண்டு தான் இருக்குது. தூரடங்களுக்கு என்னால் வந்து போஸ்ட் பண்ண 7 மணி கேட்டால் எனக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னு சொன்னால் இந்த பார்சலில் இவ்வளோ மண்ணோட நான் சேர்த்து அனுப்புறது சொன்னால் நீங்களே யோசிச்சுக்கொள்ளணும். கிட்டத்தட்ட 1000 ரூபா. நார்மலாக வந்து கிட்டத்தட்ட 7-8 கிலோமீட்டரில் வரும் இந்த ஒரு மரமே. அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு கிட்ட தான் நீங்கள் போஸ்ட் சார்ஜ் வரும். அப்போ அப்படி ஒரு இஷ்யூ இருக்கிறதால நான் ஐடியாவே சொல்லிக்கொள்கிறேன். என்னால் போஸ்ட்டில் போடுறேன்டா கொஞ்சம் கஷ்டம். இது அதே போல் சின்ன கண்டு இருந்தால் என்னால் போஸ்ட்டில் போட்டுக்கொள்ள முடியும். அக்கரப்பத்திலிருந்து கல்குடா வரைக்கும் நான் குறிப்பிட்ட தினத்தில் டெலிவரி கொடுக்குற மாதிரி கட்டாயம் இடம் வரும். அதாவது இப்போ நிலவரம் பார்த்தா 7ஆம் மாத கடைசியில் செய்கிற ஐடியா ஒன்று இருக்குது எனக்கு. அதை விட அதிக ஓர்டர்கள் எனக்கு வரும்னு சொன்னால் நான் 7ஆம் மாதம் ஸ்டார்ட்லேயே செய்தாலும் செய்வேன். அது வார ஓர்டர்களை பொறுத்து தான் இருக்குது. சரியா? அடுத்தது ஃபோட்டோஸ் மென்ஷன் பண்ணக்குள்ள இப்போ உங்களுக்கு நான் இந்திய நாளிலிருந்து எல்லா அப்டேட்டும் கிளியராக தர தொடங்கிட்டேன். அதால் வந்து தயவு செய்து திருப்பி என்னோட ஃபோட்டோ கேட்டுக்கொண்டு இருக்காதிங்க. நான் இப்போ ஃபஸ்ட்டில் நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது பலாவில் செண்பக வரிக்கண்ட அப்டேட் பண்ணி தான் உங்களுக்கு தர போகிறேன். அதே போல் இந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு இந்த மரங்கள் சம்மந்தமான ஃபோட்டோஸும் உங்களுக்கு அப்டேட் போட்டுருவேன். சரியா? அதால் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸும் வந்துடும், வீடியோவிலையும் கிளியராக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துடும் இந்த மரம். அதால் வந்து ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு கிளியராக தந்துடுவேன். திருப்பி கேட்டுக்கொண்டிருக்கிறது எனக்கு வந்து சரியாக படலை. ஏன்னா இவ்வளோ விளக்கம் தந்ததுக்கு பிறகு திருப்பி கேட்குறதுன்னு சொன்னால் அது ஒரு உங்களுக்கே விளங்கும் அப்படிப்பட்டவே நான் சொல்லி. சரியா? அதாவது ஒவ்வொரு மற்ற அப்டேட்டும் கட்டாயமாக ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டு இருக்கும். தவறும் பட்சத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆனால் நான் கட்டாயம் அப்டேட் தந்த பண்ணமே இருந்து கொண்டிருப்பேன். சரியா? இப்போ செம்பக வரிக்கன் இது பலாவில் செம்பக வரிக்கண்ட அப்டேட் ஃபுல்லாக தந்துட்டு பாருங்கள். எனக்கு 3 கண்டு அதோட இந்த 4 கண்டு இருக்குது. சரியா? அதே வேளை நீங்கள் இது வெளி மாவட்டத்தில் இருக்கிறது நீங்கள் பேங்க் டெபாசிட் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு டோட்டல் போட்டு வச்சுருப்பேன். ஆர்டர் பண்ணவங்களுக்கு நான் டோட்டல் தந்துருப்பேன் தானே. அதே வேளை இப்போ நீங்கள் டெபாசிட் பண்ணுறது டேட் தள்ளி போகும் தானே. இன்றைக்கு பண்ணாமல் நாளைக்கு பண்ணுவோம் பண்ணி வச்சுருப்பீங்க நீ. அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுறது என்னென்னு சொன்னால், நீங்கள் டெபாசிட் பண்ணுறது தள்ளி போகிறதால பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து அந்த நேரத்தில் நீங்கள் கேட்ட மரங்கள் இருக்கான்றதை கேட்டுட்டு என்கிட்ட